ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான மருத்துவ குறிப்பு தான் பார்க்க போகிறோம். எதை பற்றிய மருத்துவ குறிப்புனா, நிறைய பேருக்கு இப்போ சுகர் தான் அதிகமாக வருதுங்க. சுகர் வந்து எதனால வருதுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. மாத்திரை மருந்து தான் சாப்பிடுதாங்க தவிர வீட்டில் கை மருந்து எதுவுமே சாப்பிட மாட்டேங்காங்க. நம்ம வந்து எதை ஃபாலோ பண்ணணும்னா, வராமல் இருக்கிறதுக்கு எதை ஃபாலோ பண்ணணும்னா, நம்ம சாப்பிடுதோம் பாருங்க, சாப்பிட்டு முடிச்சிட்டு தண்ணி குடிக்கக்கூடாதுங்க. 1 ஹவர் தண்ணி குடிக்கக்கூடாது. தண்ணி குடிக்காமல் இருந்தாலே சுகர் வந்து கண்ட்ரோல் ஆயிரும். சுகர் இருக்கிறவங்களுக்கு வந்து கண்ட்ரோல் ஆகும். அதேமாரி சுகர் இல்லாதவங்களுக்கு இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்களுக்கு சுகரே வராதுங்க. கேரண்டியா சொல்றேன். சாப்பிடுங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு 1 மணி நேரம் கழிச்சு தண்ணி குடிங்க. நம்மளுக்கு வந்து நல்லா டைஜஸ்ட் ஆயிரும். நமக்கு வந்து இன்சுலின் வந்து நல்லா சுரக்குங்க. அதனால இந்த டிப்ஸ ஃபாலோ பண்ணுங்க. அயனப்பழம் இருக்கு பாருங்க. அயனப்பழம் வந்து அயனச்சக்கன்னு சொல்லுவாங்க. அது நாகர்கோவில் சைடுல நெறைய கிடைக்குங்க. பலாப்பழம் மாரி தான் இருக்கும். அத வந்து நம்ம சாப்பிடணுங்க. அத சாப்பிட்டாலும் அது வந்து சுகர வந்து கண்ட்ரோல் பண்ணும். வராமலும் தடுக்கும். அந்த அயனப்பழத்துல உள்ள விதை இருக்கு பாருங்க, அதையும் நம்ம வறுத்து சாப்பிட்டோம்னா, ஆண்மை குறைபாடு இருக்கிறவங்களுக்கும் அதிகரிச்சு குடுக்குங்க. இந்த டிப்ஸ ஃபாலோ பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு டிப்ஸோட பார்க்கலாம். பாய்.